லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் திமுகவிற்கு ஆதரவு அதிகமா இருக்கிறதாகவும் அது 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இருப்பாங்கம்மா. திமுக ஆட்சி வந்து நல்லா நல்லதை தான் செய்கிறாங்க, கொள்கிறாங்க. எங்கள் இது வீரன்புரத்தில் நிற்கல தண்ணியெல்லாம் நல்லா இப்போ கக்கு கிசெல்லாம் கட்ட போகிறாரு, எல்லாம் செய்கிறாரு, நல்லது தான் செய்கிறாரு. ஆட்சி வந்து நான் 1000 ரூபாய் வாங்கலை, இந்த விதவி துட்டும் வாங்கலை, இந்த 1000 ரூபாய் நான் வாங்கலை. வேறு ஒன்றும் இல்லை, நல்லது தான்மா செய்கிறாரு திமுக. ஸ்டாலின் நல்லதை தான் செய்கிறாரு. இங்கே எங்கள் தொகுதி வரைக்கும் நல்லது, எல்லா இடத்துலையும் நல்லதை தான் செய்கிறாரு ஸ்டாலின். எங்கள் வீட்டுக்கார் செத்து 4 வருஷம் ஆக போகுது, இந்த 6ஆம் மாதம் வந்தால். அது உண்மை தானம்மா. ஜனங்களுக்கு எல்லாமே செய்துன்னு தானே வராரு, சொன்னதே செய்கிறாரு. ஃபைனான்ஸ் இப்போ இல்லை, அதனால் இந்த வாட்டி பொங்கலுக்கு கொஞ்சம் கொடுக்கலன்றதுனால ஜனங்கள் கொஞ்சம் பீஜி அஞ்சு போயிடுது. அது தவறு தானே. சொன்னதெல்லாம் கொடுத்துன்னு தானே வராரு. என்ன சொல்லுங்க வேறு நாங்கள் வாங்கின்னு தானேம்மா இருக்கிறோம். நாங்கள் ஓட்டு போடுறதுக்காக இதை விட எல்லாமே கொடுத்துன்னு தான் இன்னும் இருப்பாங்க. ஃபைனான்ஸு ஃபால்ட், அவங்க என்ன பண்ண முடியும்? எந்த அட்மினிஸ்ட்ரேட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஃபைனான்ஸ் இருக்க மாதிரி வச்சு தான் ஜனங்களுக்கு பண்ண முடியும். இருக்கிறத வச்சு இல்லாத சொல்ல முடியுமா? சொன்னதே செய்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட ஃபைனான்ஸு கவர்மெண்ட்டில் இல்லை, இருந்தால் இருக்கிறத கொடுத்துட்டாங்க. அவங்க வேறு என்ன கொடுக்கணுமோ இனிமேல் போட்டு அவங்க செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஆனால் இந்த வாட்டியும் நாங்கள் தான் அவருக்கு ஓட்டு தான் போடுவோம். எதனால ஆட்சிக்கு வராங்கன்னா முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. இல்லை விலைவாசியை பொறுத்த வரைக்கும் என்ன அதுதான் ஒன்று இடைஞ்சலாக இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஊக்கத்தொகை தான், பஸ்ஸு ஃப்ரீ, வேறு என்ன பசங்களுக்கெல்லாம். என் பசங்களாம் படிச்சுட்டாங்க, அப்போல்லாம் அந்த ஸ்கீம்லாம் வரல. 1000 ரூபாய் பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இல்லாத பசங்களுக்கெல்லாம் நல்லது தானே. இதெல்லாம் படிக்கிற விஷயத்துலலாம் இதெல்லாம் இது தானே, நல்லது தான் செஞ்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பார்த்ததுலேருந்து கொஞ்சம் நல்லது தான் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்கலாம், ஆனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து அவங்க நல்லது தான் பண்ணுறாங்க. பெரிய சாதனை அதுதான். அந்த 1200 வயசானவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க பாரு. அதை விட புண்ணியமோ நன்மையோ உலகத்தில் எதுவுமே எனக்கு தெரியல. அதுதான் பெரிய. இப்போ எனக்கு கூட தான் 4 புள்ள பெற்றேன். நான் சம்பாரித்து பூ விற்று 50 வருஷம் கலைஞரால் நல்லா வாழ்ந்தேன். இடம்லாம் கொடுத்தாரு எங்களுக்கு. இங்கே நல்லா சம்பாரித்தேன், நல்லா பிள்ளைங்களை வளர்த்தேன், கல்யாணம் பண்ணேன். 2 புள்ள செத்துட்டான், ஒரு புள்ள குடிக்காரனா போயிட்டான், ஒரு புள்ளையும் விட்டு ஊரோட போயிட்டான். இப்போ எனக்கு 80 வயசு ஆகுது. அந்த 1200 வாங்குறது தான் எனக்கு பெரிய உதவியாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. அவரெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதும்மா. எனக்கு கலைஞரை பற்றி தான், திமுக ஆட்சியை பற்றி தான் எனக்கு தெரியும். இது வரலும் 16 வயசுலேருந்து இந்த 80 வயசு வரலும் நான் கஷ்டம் இல்லாத வாழ்ந்தது, என் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றுனதே திமுக ஆட்சியால் தான். திமுக ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்க நல்லது பண்ணால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லது பண்ணால் இன்னும் மக்கள் அது ஆதரவு அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இப்படி சூழ்நிலை என்னன்னு சொல்ல முடியாது. 2026 யார் வருவா யார் போவான்னு சொல்ல முடியாது. விஜய் வேறு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதனால் ஓட்டு பெரியதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜெயிப்பாரான்ன்றது அது அப்புறம் தெரியும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நிற்கிறார் இல்லையா, அது ஒன்றும் புரியல அது. ஆனால் திமுக என்னென்னா வெற்றி வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் இழுபறியாக வரும், கொஞ்சம் ஓட்டு கொஞ்சம் இல்லையா கம்மியாக வரும். ஏன்னா விஜய் தெரியும் ஆரம்பிச்சிருக்கா இல்லையா, அந்த ஓட்டு கொஞ்சம் அங்கே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு செஞ்சுருக்காங்க, பட் இதுன்னு நாங்கள் கரெக்டாக சொல்ல முடியாது. மகளிருக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு போகிறாங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச நிறைய செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. வரவேற்கத்தக்கது தான். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். எல்லாம் புதுசாக செஞ்சுருக்காங்கல்ல, இன்னும் நல்லா செஞ்சாங்கன்னா இன்னும் 2026 வாரத்துக்கு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இருக்குது. உண்மைதான். திமுக ஆட்சியாளர் தான், அவரே இப்போ வெளியே இருக்கார். அதனால் திமுக ஆட்சி இனிமேல் வந்து 2026 திமுக ஆட்சி தான் வரும். மக்கள் ஏடிஎம்கே உடஞ்சி போச்சு, நாளாக உடஞ்சி போச்சு. மக்கள் யாரையும் நம்பலை. ஒன்றா சேர்த்தாங்கன்னா பன்னீர்செல்வம் சசிகலா தான் கண்டிப்பாக நான் பக்கா ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 பேர் நம்ம அருந்தம்பி அடிச்சிக்கணும்னா நம்ம வீட்டில் நம்மளை யார் காப்பாற்றுறது? அந்த சூழ்நிலை தான் இப்போ தமிழ்நாட்டு சூழ்நிலை. அவன் சரியாக இருக்கான், அவங்களை ஒன்றியாக செய்ய முடியாது. எல்லாரையும் கவர் பண்ணிட்டார். அதனால் மீண்டும் திமுக ஆட்சி தான். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல பாட புத்தகம் அப்பப்போ கொடுக்குறாங்க. காலச்சிப்பாறை நிற்காமல் வந்துன்னா இருக்குது. ஒரு சிலதுனா தவறுது சகஜம்தான். அதனால் எனக்கு வரல உனக்கு வரலன்னு சொன்னால் என் பிள்ளைக்கு தான் 12வது படிக்கிறான், ஒரு பையன் காலேஜ் படித்தான், இப்போ MBA படிக்கிறான், ஒருத்தன் BA முடிச்சிட்டான். வீட்டில் சும்மா தான் இருக்காங்க. இனிமேற்பட்டு அவங்களாம் இதெல்லாம் கேட்டு அவங்க வீடாக பார்த்து வேலை கொடுப்பாங்கன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கைமா இருக்குது. இதை விட அதிகமாக செய்யக்கூடிய சக்தி இருக்குது அவருக்கு, ஸ்டாலினுக்கு, அந்த கேபினெட்டுக்கு எல்லாருக்குமே பெரும்பாலும் இருக்குது. நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.
அது அவங்களுடைய இதுமா, அதாவது அவங்களுடைய ஒப்பீனியன். இருந்தாலும் இது வந்து பழங்காலத்து இது ஊறி போனது. இவங்கன்னா இப்போ வந்து உங்கள் விஜய்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது கட்சியில் வந்து எவ்வளோ பேருக்கு ஓட்டு உரிமை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கும் தெரியாது. அவர் சின்ன பிள்ளை, அவரை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. அவருடைய ஆசையை அவர் தீர்த்துக்கிறாரு. பிள்ளைங்க அவரை நம்பி இருக்குது, அவர் செய்கிறாரு. ஆனால் திமுகவை என்றைக்கு இருந்தாலும் இது பழங்காலத்து பொருள். இது யாரும் அசுக்க முடியாத ஒரு இது. எல்லாம் இப்போ ஆஸ்பத்திரியில் குழந்தைங்க ஸ்கூலில் எல்லாம் நல்லது செய்கிறாரு. காலையில் இப்போ பகல் கூட பசங்களுக்கு போடுறாரு, நாஸ்டா எல்லாம் செய்கிறாரு. பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸு போகிறோமா, இந்த துட்டுக்கிட்டு இல்லை, சும்மா தான் போகிறோம். எல்லாம் பொம்நாட்டிங்க எல்லாம் போகிறாங்கம்மா, ஆம்பளைங்க கொடுத்து தான் போகணும். எல்லாருக்கும் இது பண்ணால் எப்படிம்மா அவர் ஆட்சி நடத்த முடியும்? ஒருத்தருக்கு தான் உதவி பண்ண முடியும். இருக்குமா, நிறைய இருக்குது. ஏன்னா அவங்க அப்பாவிலேருந்து வந்தவர் தான் அவர், புரியுதுங்களா? அவர் வந்து இந்த ஆட்சியை வந்து வேறு யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறார். ஆனால் வந்து மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்கிறது. எங்களால் அவங்களால நம்மளுக்கு எதுவும் செய்ய முடியல முக்கால்வாசி. மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க நம்மளும் தான் இது கொடுக்குறோம், ஜிஎஸ்டி கொடுக்குறோம், எல்லாமே தான் பண்ணுறோம். நம்மளுக்கு அவங்க ஸ்டேட்டுக்கு அவர் இருக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்துட்டு போன வருஷம் பட்ஜெட்லேயும் நம்மளுக்கு ஒன்றுமே செய்யலை, இந்த வாட்டியும் ஒன்றுமே செய்யலை. அப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அவரெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதும்மா. எனக்கு கலைஞரை பற்றி தான், திமுக ஆட்சியை பற்றி தான் எனக்கு தெரியும். இது வரலும் 16 வயசுலேருந்து இந்த 80 வயசு வரலும் நான் கஷ்டம் இல்லாத வாழ்ந்தது, என் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றுனதே திமுக ஆட்சியால் தான். அவரெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதும்மா. எனக்கு கலைஞரை பற்றி தான், திமுக ஆட்சியை பற்றி தான் எனக்கு தெரியும். இது வரலும் 16 வயசுலேருந்து இந்த 80 வயசு வரலும் நான் கஷ்டம் இல்லாத வாழ்ந்தது, என் பிள்ளைங்களெல்லாம் காப்பாற்றுனதே திமுக ஆட்சியால் தான். எனக்கும் அதோடைய எண்ணம் திமுக ஆட்சி தான் வரும். ஏன்னா கலைஞர் செஞ்ச ஒரு விசேஷம்லாம் நல்லதெல்லாம் யாருமே செஞ்சதை நான் பார்க்கல. அவருக்காக திமுக ஆட்சி என்றைக்குமே பறக்கும். என்னுடைய ஆசை, என்னுடைய நினைவெல்லாம் அதான். மக்களுக்கு என்ன செய்யணும், அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த வாக்குறுதிலாம் செஞ்சிட்டார். ஒரு வாக்குறுதி மட்டும் செய்யலை. மது கடைகளை ஒழிப்புன்னு சொன்னார், அதை ஒழிக்கலை. அந்த அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக அது ஒழிக்கிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு பிடிச்ச விஷயம் எது சொல்ல பார்க்கணுன்னா, மகளிருக்கு 1000 ரூபாய், குழந்தைங்களுக்கு காலை உணவு, அது பெரிய விஷயம். அந்த மாதிரி சில இடத்துங்கள்லாம் நிறைய இந்த தியாகிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி. அது கரெக்டாக செஞ்சுன்னு வராரு. இனிமேலும் செய்யக்கூடிய நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குதுமா. அது இல்லாத இருந்தால் அவங்க எவனும் வெளியே வர முடியாது. அதெல்லாம் அந்த காலம் முடிஞ்சு போச்சு காலகட்டம். இப்போலாம் வந்து ஜெயிச்சிட்டேன்னா அவன் வெளியே இருந்தானே ஜனங்க ஆச்சு சாவ வச்சுடுவாங்க. அவன் வெளியே வந்து மக்கள் நல்லது செய்து தான் அதான் வாழ்க்கை. என் பொண்ணுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. புருஷன் இல்லை, 1000 ரூபாய் கொடுக்குறாரு. யாருமே இந்த காலத்தில் சொந்த புள்ள கூட கொடுக்கல. புள்ளையே வந்து வேலை வெட்டிக்கு போகிறதில்ல. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, தனியாக இருக்கிறான். அவன் பொண்ணுக்கு அவன் புருஷனும் இப்போ தான் செத்துட்டார், முரளின்னு. அவர் இப்போ தான் செத்துட்டார், 16 நாள் ஆகுது. ஊருக்கு போயிருக்காங்க. நாங்கள் வீட்டில் ஒண்டியாக தான் இருக்கிறோம். வருமானம் இல்லை எங்களுக்கு அவ்வளோ. நான் பென்ஷன் வாங்கி வச்சு தான் என் பிள்ளைங்களாம் காப்பாற்றினார், பேர பிள்ளைங்கள்லாம்.